ஏது பிழை செய்தாலும் பிழை பல செய்தாலும் ஏழையனுக்கு இறங்கி தீது புரியாத தெய்வமே, நாயேன் உன்னை நத்தி பிழைக்க தாயாகி என்னை காப்பாய் முருகா. நீ எல்லாம் தெய்வமில்லை தூயோன் முருகா, மாயோன் முருகா என்று என்னை நோக்கி வந்திருக்கும் என் பிள்ளையே, உன்னை இந்த சிங்கார வேலன் சிவசக்தி பாலன் சிந்தை மகிழும் என் பிள்ளைகளுக்கு நடக்க முடிக்கின்ற விஷயத்தை எல்லாம் நான் துயரத்தோடு இருந்து கொண்டு இருக்கின்றேன். எண்ணிக்கொண்டிருந்த விஷயத்திலெல்லாம் உனக்கு வெற்றியை மட்டும்தான் தர வந்து இருக்கின்றேன். இனி வரக்கூடிய நாட்கள் பொற்காலமே. நீ வாழவே கூடாது என நினைத்தவர்கள் முன் ஜொலிக்கத்தான் போகிறாய். இந்த கந்தனின் கடைக்கண் பார்வை உந்தன் பக்கம் இருக்க போகும் போது உனக்கு ஏன் பதற்றம் வந்து கொண்டு இருக்கின்றது? வாழ்க்கை என்னும் யுத்தத்தில் பல பேர் பலவிதமாக இங்கு உன்னை குழப்பிக் கொண்டு இருக்கின்றார்கள். யுத்தத்தில் எவ்வாறு எதிரிகள் இல்லாமல் நான் இங்கு ஜெயிக்க முடியும், போரிட முடியும் என்றுதானே நீ என்னிடம் கேட்கின்றாய். அப்படி இருக்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கையிலும் அங்கு எதிரிகள் தேவைதானே. எதை கண்டும் அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்கொள்ளுங்கள். குழப்புகின்ற விஷயத்தை நீ இந்த வேலவனிடம் ஒப்படைத்து விடு. அதில் சரியான தருணத்தில் சரியான முடிவை எடுப்பதற்கு இந்த வேலவனை ஒரு விஷயத்தை செய்து முடிக்கின்றேன் என்றால் எந்த ரூபத்திலும் செய்து முடிப்பேன் என்று தெரியுமல்லவா? இதோ உனக்காக ஒருவரை தயார்படுத்தி அது உனக்கு சொந்தமானவராக கூட இருந்து கொண்டு இருக்கலாம். அவரின் மூலம் உனக்கு மிக பெரும் வெற்றி செய்தி தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். வாழ்க்கை என்பது போர்க்களம். போர்க்களம் மாறலாம், ஆனால் போர்கள் என்றுமே மாறுவது இல்லை. எப்பொழுதுமே நமக்கான விஷயத்தில் அந்த போரை வென்றுதான் ஆக வேண்டியதிருக்கின்றது. உன்னை விட்டு யார் போனாலும் அவர்கள் உன்னருமை தெரியாதவர்கள் என்றே நினைத்துக்கொள். உன்னருமை தெரிந்தவர்கள் நான் மட்டும்தான் உன்னிடத்தில் நிலையாக இருந்து கொண்டு இருக்கின்றேன். ஒரு பொழுதும் என் குழந்தை எதை நினைத்தும் இங்கு அழக்கூடாது. அது என்னால் தாங்க முடியாமல் இருந்து கொண்டு இருக்கின்றது. இன்னுமா நீ புரியாமல் இருந்து கொண்டு இருக்கிறாய்? நான் உன்னருகில் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ ஏன் அழுதி புலம்பிக் கொண்டே இருக்கின்றாய்? நான் உன்னிடம் சொல்வதெல்லாம் என்னை நம்பு, பொறுமையாக இரு. உன்னோடு நான் எப்பொழுதுமே இருந்து கொண்டு தான் இருக்கின்றேன். எத்தனை துயரங்களை நீ கடந்து வந்து இருக்கின்றாய் என்று எனக்கு மட்டும்தானே தெரியும். அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே. நமக்காக யார் இருக்கின்றார்கள் இல்லை என்றால் என்று நீ நினைக்கின்றாய். என் பிள்ளையே, நான் உனக்கான பயணத்தில் உன் கூட இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காக இங்கு அழுது கொண்டு இருக்கின்றாய்? எல்லாம் நடப்பது அங்கு நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. எத்துணை கஷ்டங்கள் வந்தாலும் நீ கவலைப்படாமல் இரு. உன்னை வீழ்த்துகின்ற அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டு கொண்டு இருக்கின்றதே என்று சிந்திக்காதே. அந்த விதிகளை வீழ்த்துகின்ற அளவிற்குத்தான் இந்த முருகன் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். எல்லாமே சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரத்தான் போகிறது. என் பிள்ளையே, நீ என்னை நோக்கி வந்து விட்ட போது உன் மனதை நான் குழப்பமடைய செய்து விடுவேனாம்? சில சமயத்தில் நீ மனம் போன போக்கில் என்னென்னமோ செய்து கொண்டு இருக்கின்றாய். அது எனக்கு புரிகிறது. ஆனாலும் அதையும் தாண்டி யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உனக்கு புரிய வைக்க தருணமும் இந்த முருகனிடம் இருந்து கொண்டு இருக்கின்றது அல்லவா? அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே. யார் வருவார் இல்லை என்று. ஒன்றை மட்டும் சொல்கிறேன். உன் நினைவுகள் அனைத்திலும் நான் உனக்காக உன்னிடத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ புரிந்து கொள். நீ தவறென்ற சொல்லுக்கு அங்கு இடமே கிடையாது. உன்னிடம் நெருங்கி வருவதெல்லாம் நான் கொடுக்கப்பட்டது, உனக்கு விதிக்கப்பட்டவை. நீ நெருங்கி செல்வதெல்லாம் நான் உனக்கு கொடுக்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது உன் பாதையை நான் புதியதொரு அத்தியாயத்தை தொடங்கி வைத்து இருக்கின்றேன் என்பதில் மட்டும் உணர்ந்து கொள். யார் விலகிவிட்டார்களோ என்று நினைத்து கொள்ளாது. என் முருகன் என்னோடு இருந்து கொண்டு இருக்கின்றான் என்பதை மட்டும் நீ நினைவுபடுத்திக்கொள். வருகின்ற விஷயத்தில் நான் உனக்காக ஒவ்வொரு செயலையும் செய்து கொண்டு இருக்கும்போது நீ ஏன் யாரும் இல்லை என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய்? துயரங்கள் எல்லாம் தூசியாக தட்டிவிடத்தான் நான் வந்து இருக்கின்றேன். உன்னை தூக்கி எறிந்தவர்கள் முன் நீ பட்டமாய் பறக்கப் போகும் தருணத்தை தான் நான் உனக்கு தர வந்து இருக்கின்றேன். எல்லாம் சரியாகத்தான் போகிறது.
தீராத வினைகளோடு போராடி கொண்டு இருக்கும் என் பிள்ளையே, உனக்கான மாற்றத்தை நீ எதிர்நோக்கி காத்து கொண்டு இருக்கின்றாய். இதோ உன் வாழ்க்கையை நான் நல்லதொரு முடிவையும் தெளிவாக்கும் தர வந்து இருக்கும் போது நீ எதற்காக இங்கு எதையோ நினைத்து கொண்டு இருக்கின்றாய்? நம்ப முடியாத பேரதிசயத்தை நடத்தி தரத்தான் போகிறேன். மின்னல் வேகத்தில் அதிரடி மாற்றம் வரத்தான் போகிறது. ஒன்றுமே நடந்த பாடு இல்லை. என் வேலை எப்படி இருந்து கொண்டு இருந்ததோ அப்படியே தான் இருந்து கொண்டு இருக்கின்றது என்று நீ சிந்திக்கிறாய். என் பிள்ளையே, அத்தனைகளையும் தாண்டி நான் உனக்கான விஷயத்தை நான் உனக்கு என்ன செய்தாலும் ஏது செய்தாலும் இதுதான் ஆகும் என்று சொல்லி இருக்கின்றேன். சரியான நேரத்தில் என்னுடைய உதவி உனக்கு வரும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது நீ எதற்காக மனம் வருந்தி கொண்டு இருக்கின்றாய்? நான் எங்கே சென்றாலும் எனக்கு துணையாக நீ இருக்கும்போது எனக்கு ஏன் பயம் என்றும் மட்டும் உன் மனதிலே நினைத்துக்கொள். நான் உன் வாழ்க்கையை அங்கு எத்தனை சோதனைகளிலிருந்து காப்பாற்றி இருக்கின்றேன் என்றே என்னை உணர்வுபூர்வமாக நீ அறிந்துவிட்ட போதிலும் எதற்காக இன்னும் நான் இல்லை என்று நீ சிந்தித்து கொண்டு இருக்கின்றாய். நடப்பது எல்லாம் நடந்துவிட்டு போகட்டும். இனி வருகின்ற விஷயத்தில் நான் உனக்காக உன் செயலில் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கின்றேன் என்பதை உணர்த்தப் போகும் நேர காலம் வந்துவிட்டது. இந்த முருகன் நம்மிடத்தில் இருந்து கொண்டு இருக்கும்போது நிச்சயம் நம் வீட்டில் இருக்கின்றது தேவை என்பதே இருக்காது. ஏனென்றால் நீ தேவை என்று நினைத்து முடிப்பதற்குள்ளாதாகவே நான் உன் வாழ்க்கையை அங்கு என்னென்ன விஷயத்தை செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்து விடுவேன். நான் உன்னை காக்கும் தெய்வமாக இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை நினைத்து இங்கு வருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றாய்? உன் வாழ்க்கையில் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று ஒரு தெளிவான முடிவுக்கு உன்னை நோக்கி வந்துவிட்ட போதில்தான் உனக்கானது இதை செய்துவிடு என்று நான் உன்னிடம் சொல்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன். எதை என்னிடத்தில் கேட்டாயோ, எதற்காக என்னிடம் வேண்டிக் கொண்டாயோ அந்த மிகப்பெரிய ஆசையை பலிக்கச் செய்வதற்குத்தான் நான் வந்திருக்கின்றேன். நடப்பது நடக்கட்டும், மற்றதையெல்லாம் என் அப்பன் என் முருகன் பார்த்து கொள்வான் என்று என்னை கெட்டியாக பிடித்துக்கொள். நான் உன்னை கெட்டியாக பிடிப்பதை விட நீ என்னை எந்த அளவுக்கு உண்மையாக நம்பிக்கொள்கிறாய் அதுதான் உன் வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்லப் போகிறது. இன்னும் இந்த முருகன் வரவில்லையே, நான் கூப்பிட்ட குரலுக்கு என்னாவென்று கேட்கவில்லையே என்று என் மீது இருக்கும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. நான் உன்னிடம் வந்தாலும் வராவிட்டாலும் உன் கண்ணில் காட்சி தரவில்லை என்று தானே சிந்திக்கிறாய்? உன்னில் காட்சி தந்தால் மட்டும்தான் நான் உன்னிடத்தில் இருப்பேன் என்று அர்த்தமா? அதுவல்ல என் பிள்ளையே. எப்படியாயினும் என் பிள்ளை அங்கு கூப்பிடுவதற்கு முன்னதாகவே நான் உன் கண்முன்னே தோன்றி உனக்கான வேலைகளை செய்து கொண்டு இருப்பதுதான் என் வேலை. நான் இப்பொழுது உனக்கான வேலைகளில்தான் மும்மரமாக இறங்கியிருக்கின்றேன். அதனால் அத்தான் சற்று உன் கண்ணில் இருந்து தென்படுவதே நான் விலகி இருக்கின்றேன். அதை நினைத்துக்கொள். அதையெல்லாம் தாண்டி நம்மோடு இல்லை என்பதனால் அத்தான் நம் முருகன் அழைத்தும் இன்னும் வரவில்லை என்று நினைத்து கொள்ளாதே. நான் உனக்கு பதிலாக உன் கருமை வினையிலிருந்தும் உன் விதியின் பிடியிலிருந்து உன்னை காப்பாற்றுவதற்காக உன் முருகன் உன்னை நான் தேடி ஓடோடி வந்து இருக்கின்றேன். சற்றும் நீ அங்கு கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பதை என் கண்கலங்கி கொண்டு பார்த்து கொள்ள முடியவில்லை என்பதற்காகத்தான் இந்த வேலைகளில் நான் இறங்கி இருக்கின்றேன். இனி நடக்கப் போகும் அதிர்ஷ்டத்தை நீ காணத்தான் போகிறாய். காலம் காண்பதற்கான நேரத்தை நெருங்கிவிட்ட போதும் நீ எதற்காக மனமருந்தி கொண்டு இருக்கின்றாய்? கவலைப்படாதே. உனக்குள் இருந்து உன்னை ஏக்கி உன் வெற்றியை நான் தருவதென்று முடிவெடுத்து விட்ட பிறகும் இங்கு யார் சொல்லியும் என்ன சொல்லியும் இங்கு தடைபடுவதே கிடையாது. தடுப்பது யாராக இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கையை நான் தரமானதாக உயர்த்த வேண்டும் என்று நினைத்துவிட்டால் இந்த முருகன் நினைக்கும் அந்த ஒரு நிமிடமே போதுமானது. கண்கண்ட தெய்வமாக என்னை வணங்கும் என் பிள்ளைக்கு எந்த விதத்திலும் இனி சோதனையை கொடுக்கப் போவதில்லை. சோதனை
சோதனை தந்து உன்னை நிலையாக்குவதற்குத்தானே, சோதனையை தந்து உன்னை மெருகேற்றுவதற்குத்தானே. அதிலே குடிபுக வைத்து விடுவேனோ என்ற எண்ணத்தை மட்டும் நீ வளர்த்து கொள்ளாதே. உன் அப்பனுக்கு அப்பனாக நானே உன்னிலிருந்து உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கான நேரத்தை நெருங்கிவிட்டாய். இனி உன் வாழ்க்கை மாறப்போகும். உன் வாழ்க்கை புரட்டி போடுகின்ற சக்தியை நீ எதிர்கொள்கின்ற தருணம் வந்து விட்டது. நீ எந்த ஒன்றை உனக்கானதாக நீ ஏற்றுக்கொண்டு இருக்கின்றாயோ அதை சில சமயத்தில் நிரந்தரமாகி விடுமோ இல்லையோ என்று தானே எண்ணுகிறாய். அந்த குழப்பத்தை தீர்த்து வைத்து எது உனக்கு தேவையோ அதை நிரந்தரமாக்கத்தான் இந்த முருகன் நான் உன்னிலே வந்து இருக்கின்றேன். மற்றதை பற்றியெல்லாம் கலக்கமும் கவலையும் கொள்ளாதே. நீ நினைத்தது அப்படியே பலிக்கத்தான் போகிறது. யாம் இருக்க பயமேன்.